ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு ஜெய்ப்பூர் படப்பிடிப்புக்காக கூலி படப்பிடிப்புக்கு கிளம்புனாரு. கிளம்புன வழக்கம் போல் அவர் வராருன்னு தெரிஞ்சா மீடியாக்கள் இப்படி காத்துட்டு இருக்கோம். அவரும் ஒரு பதட்டத்தோடவே பார்க்கக்கூடியவர் தான். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், வைசாக்லேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்பொழுது டக்குன்னு அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, உதயநிதி அவர்களை துணை முதல்வர் ஆக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிமேல் அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னப்பல அப்புறம் வேட்டையினுடைய அப்டேட்டு, வேட்டையினை பற்றிலாம் அப்படியே வேகமாக சொல்லிட்டு போனது தான் இனிமேல் அரசியல் சம்மந்தமான கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்கன்னு தீர்க்கமாக சொல்லியாச்சு. இன்றைக்கி அது அரசியல் சம்மந்தமான கேள்வியாக இன்றைக்கி முன்னெடுக்கிறது. டக்குன்னு என்ன கேட்டாங்க, திருவண்ணாமலையில் ஒரு பெரும் மழையில் மலைச்சரிவில் ஏற்பட்டு ஒரு 7 பேர் இறந்து போயிட்டாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு, ஆமாங்கன்னு, ஓ சாரி எனக்கு தெரியாது, ஓ மை காட் அப்படின்ட்டு சொல்லிட்டு கடந்து போனோடனே ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஏன்னா தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார், இவ்வளவு கோடி ரசிகர்களை கொண்டுள்ள ஒரு நபர், அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கார், அவர் வீட்டில் தான் இருக்கார், தினசரி செய்தித்தாள்கள், டிவி, அதை தாண்டி மொபைல்னு ஒன்று இருக்குது, சோஷியல் மீடியா, அவரை பார்க்க வரவங்க, இப்படியாப்பட்ட எவ்வளோ பேர் அந்த செய்தியை சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி பத்திக்கிட்டு எறிகிற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்குது. அதை அப்படியே கடந்து போகிறாரு. ஓ மை காட், ஓ சாரி அப்படியா அப்படின்ற ஒரு கேள்வி ஏறக்குறைய எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிவிட்டது. இதில் கூட ரஜினிக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வழக்கம் போல இருக்கும்ல, அவர் பயங்கரமாக நடிக்கிறாருங்க, அவருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குமான்னு எனக்கே கூட தான் அதே மாதிரி தானே ஒரு ஆச்சரியம் தான். சில பேர் ஏங்க தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமாண்ணா, அவர் என்ன பேப்பர் பார்க்கணும்னு அவசியம்னா, அவர் வேற ஒரு இது கூட தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆதரவாக சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி ரஜினி அப்படி ஒன்றும் தெரியாதவர் இல்லை அப்படின்னு தான். இப்போ ஜெய்ப்பூரில் கூலி படப்பிடிப்பிற்காக அவர் போயிருக்காரு. அங்கே தான் படப்பிடிப்பு தொடங்க போகுது. இதில் முக்கியமான ஒரு 2 விஷயம் இதுக்குள்ளே போவோம் நாம். ஏன் அவர் ஓ மை காட், ஓ சாரி எனக்கு தெரியாதுன்னு சொன்னார்ன்றதுக்கான காரணத்தை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். நான் அவர் தெரியாதுன்னு ஒரு விஷயம் இல்லை, அதுக்காக ஒரு நடிகர் அவரை சமீபத்தில் சொல்லியிருந்தார். ஒரு படப்பிடிப்பு, சரி பாபா படப்பிடிப்பில் உட்காந்து அவர் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தோடனே நானும் கேபி சாரோடைய அந்த ஸ்டூடெண்ட் தான். நான் அங்கேருந்து கவிதாலயாவிலேருந்து வந்தவன் தான். நான் பேசிக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த கதை இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்து டக்குன்னு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டவுடனே, நான் சினிமாவில் நிறைய வாய்ப்பு இல்லை சார், சீரியல் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு, எவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு 6000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓகே அப்படின்னு கேட்ட அப்புறம் கொஞ்சம் கதைலாம் கேட்டால் அவர் எழுந்து போயிட்டார். நான் நடித்து முடிச்சிட்டேன். ஒரு 10 நாள் எனக்கான படப்பிடிப்பு அந்த படத்தில் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்ந்தது 10 நாளுக்கான பேமெண்ட் வாங்கிங்க அப்படின்னாங்க. போய் பார்த்தோடனே 10 நாளைக்கு 60,000 ரூபான்னு கையில் கொடுத்தாங்க. எனக்கு கரெக்டாக அங்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. அவர் ஓப்பனாக பேசுனது என்னென்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் தராங்க அப்படின்ற இடத்துல 6,000 ரூபான்னு சொன்னதை அவர் கரெக்டாக மைண்டில் ஏற்றிக்கிட்டு அவர் சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா பாபா ரஜினியோட சொந்த படம். அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்கார், எவ்வளோ கரெக்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னார். எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ப்ரொடக்ஷனில் இருக்கும் பொழுது இவருடைய சம்பளத்தெல்லாம் போய் அவர் பேசி சொல்லி, இவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க அப்படின்ற அளவுக்கு அவர் இருக்கார், ப்ரொடக்ஷன் உள்ள இறங்கி வேலை பார்ப்பார்ன்ற மாதிரி இருந்தது. இப்போ என்னென்னா, அவர் சொல்கிறது ஒரு உறுதியாக சொல்லும் பொழுது அதை நம்பி தான் ஆகணுன்ற ஒரு இடத்துல இருந்து அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை, பூவிலங்கு மோகன், அது பாபா படத்தில் நடிச்சிருந்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு மனிதர், இந்த தெளிவும் இந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லைன்னா இந்த இடத்துக்கு நிச்சயமாக அந்த சினிமா உலகத்தில் வந்திருக்க முடியாது. இல்லைன்னா எப்போ ஒரு மாதிரி பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறேன். என்னென்னா, ரஜினி உடம்பு சரியில்லை, அப்புறமா இவர் நடிக்க வர மாட்டார், அப்புறம் ஆக்சுவலாக செக்கப்புக்கு அமெரிக்கா போகிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் இருக்குது. இப்போ ஜெயிலர் 2, அப்புறம் மணிரத்னம் படம், அதை தாண்டி இன்னொரு படம், இப்படியா நடிச்சிருக்காரு, இவரோட உடல் ஒத்துழைக்குமா அப்படிலாம் கேட்டு இருக்கும்போது, இன்றைக்கி அந்த ஏர்போர்ட்டில் அந்த வேக பரபரப்பு இருக்கு இல்லைங்களா, அதே பழைய ரஜினி தான் கட்டன்னு வந்தது. ஒரு தடவை ராமராஜன் சொல்லிகிட்டு இருந்தார். என்னென்னா ஒரு கட்டத்தில் ராமராஜன், ரஜினி, கமல், விஜயகாந்த், கார்த்திக் இப்படிலாம் பீக்கில் இருக்கும்போது ராமராஜன் உள்ளே இறங்கி ரஜினியை தாண்டி ஒரு சம்பளம் வாங்கிட்டார். ரஜினியை தாண்டி அவர் படம் ஹிட்டாகி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் இவர் இன்டர்வியூ பண்ணுறவங்க, அப்போ நீங்கள் ரஜினிக்கு பயம் காட்டினீங்களாமே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு ராமராஜன் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு பதில் சூப்பராக சொல்கிறாப்புல. ஒரு வகுப்பில் தொடர்ந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துன்னு வர ஒரு மாணவன், ஒருத்தன் செகண்ட் ரேங்க் எடுத்துன்னு வரான். திடீர்னு செகண்ட் ரேங்க் எடுக்கிறவன் ஒரு தடவை ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான்னா, அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கு ஒரு பயம் வந்துடும்.
என்னன்னா அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஏன்னா உனக்கு அடுத்த ரேங்க் வாங்கியிருந்தா உன்னை விட உன் ரேங்க்குக்கு வந்துட்டா அப்படின்ற அந்த பயம் இருக்கும். அந்த மாதிரி பயம் ஆனால் அவருக்கு இருந்தது. ரஜினிக்கு கண்டிப்பாக இருந்தது. அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது வந்து. ஏன்னா அந்த இடத்த அப்படியே வச்சுக்கிட்டு வராரு பாருங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்தில் யாராக இருந்தாலும் அந்த பயம் வரதான் செய்யும். அதை தாண்டி 90களில் இது நடந்தது. அதன் பிறகு வந்து என்னுடைய அந்த சினிமா கேரியர் எப்படி ஆச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும் வந்து முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இன்றைக்கும் லைம்லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து ரஜினிகாந்த் தான். இன்றைக்கும் நான் பார்த்தேன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதாகட்டும், ஏர்போர்ட்டில் இருக்கிறதாகட்டும், ஒரு நிகழ்ச்சிக்கு வரதாகட்டும், அந்த சுறுசுறுப்பு மாறல இத்தனை வயசில் அது உண்மையிலே காட் கிஃப்ட், அது ரசிகர்களுடைய அருள் தான் அப்படின்னு வந்து ஓப்பனாக ராமராஜன் அடிச்சிருந்தார். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சரி இப்போ இந்த மேட்ருக்குள்ளே வரும். இன்னைக்கு காலைல வந்தார், திருவண்ணாமலையில் 7 பேர் அந்த நிலைச்சரிவில் மாட்டிக்கிட்டாங்க. இது எனக்கு தெரியாது, ஓ மை காட், ஓ சாரி அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டார். ஏன் இதை கடந்து போயிட்டார்னு நான் நினைக்கிறது என்னென்னா, அடுத்த கேள்வியாக என்ன கேள்வி கண்டிப்பாக வைப்பாங்க அப்படின்னா, சார் ரைட்டு, நீங்கள் எனக்கு தெரியும், ரொம்ப சாரி, ரொம்ப துயரமான சம்பவம் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் நேரடியாக போயிருக்க வேண்டியது தானே அந்த மழை வெள்ளம் சம்மந்தமான இதுக்கு, நீங்கள் இல்லைன்னா ஒரு அறிக்கை கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். ரெண்டாவது மிக முக்கியமான கேள்வியாக, இந்த இவ்வளோ பெரிய மழை வெள்ளம் இப்படிப்பட்ட புயல் அடித்து விழுப்புரம், கடலூர், குறிப்பாக திருவண்ணாமலையை இப்படி தாக்கியிருக்கிற ரஜினிகாந்த் அண்ணாமலையாருடைய மிக தீவிர பக்தர். அண்ணாமலைன்னு ஒரு படம் எடுத்ததே அதற்காக தான், அருணாச்சலம்னு ஒரு படம் எடுத்ததே அதுக்காக தான். அப்படி இருக்கிற நபர் கண்டிப்பாக திருவண்ணாமலை சம்மந்தமான கேள்வி வரும் பொழுது எனக்கு தெரியுங்கன்னு சொல்லும் பொழுது, விஜய் அதே போல் ஸ்பாட்டுக்கு போகாமல் அவருடைய பனையூர் இல்லத்தில் வச்சு எல்லா நிவாரணப் பொருளும் கொடுத்தாரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி, விஜய் சம்மந்தப்பட்ட கேள்வியும் வந்துட போகுது. அடுத்து சீமானும் நீங்களும் சந்தித்தீர்களே, அந்த விஷயம் என்ன அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் வந்துட போகுது. கூடுமான வரைக்கும் அதை வந்து எந்த அளவுக்கு தவிர்த்துட்டு போகணுமோ, நமக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, நம்மள மாதிரி இது மாதிரி உட்காந்து விமர்சனம் பண்ணால் கூட பரவாயில்ல, ஓ மை காட் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கடன் அடுத்த கொஸ்டின் எதுவுமே இது பண்ணாமல் கூலிக்கான படப்பிடிப்பு தான் போகிறேன் நான், ஓகேன்னு வேகமாக கலந்துட்டார். இதுதாங்க ரஜினி. மிக தெளிவான புத்திசாலியான ஒரு நடிகர் என்பது மாற்றுக்கிறது இல்லை. அது திரும்பவும் சொல்கிறது என்னன்னா, இந்த 74வது வயதாக போகிறது, இன்றைக்கும் இந்த லைம்லைட்டில் இருக்காருன்னா அந்த உஷார் தான் காரணம். அது மாற்றுக்கருத்து இல்லையோ இல்லை. இப்போ ரைட்டு, கூலியுடைய படத்தினுடைய ஒரு அப்டேட் தான் வருகிற 12ஆம் தேதி ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு அப்டேட்டாக வரப்போகுது. அது கிளிம்ஸ் வீடியோவாக வருமா அல்லது வந்து ஒரு ஃபஸ்ட் லுக்காக வருமானு தெரியல. இப்போ ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பு, குறிப்பாக அமீர்கான் ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட ஒரு காட்சி படம் எடுக்கப் போகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 29 வருடங்களுக்கு பிறகு அட்டாக் அப்படின்ற ஒரு படத்தில் ரஜினிகாந்தும் அமீர்கானும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. 1995 வந்த படம். அந்த படத்திற்கு பிறகு பூஜா 2 பேரும் சேர்றாங்க. அமீர்கான் சொல்லவே தேவையில்ல, ஒரு நடிப்பு ராட்சசன் சொல்லலாம். இப்போ அமீர்கானை யார் அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணதுன்னா முழுக்க லோகேஷ் கனகராஜ் தான். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் தான் அது ஓகே பண்ணது. ஏறக்குறைய இந்த படத்தில் எல்லா கேரக்டர், எந்தெந்த கேரக்டர் உங்களுக்கு வேணும், யாரை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்க வேணாம், உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறேன் ரஜினி கொடுத்ததாக ஒரு தகவல் வந்து. ஏன்னா ஸ்ருதிஹாசன் கூட உள்ளே வந்ததுக்கான காரணம், ரஜினி மகளாக நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல நமக்கு வந்து. ஒரு கமலஹாசன் கொண்டு ரஜினி படத்தில் நடிக்கிறாங்கன்னா அது ஒரு பரபரப்பாச்சு. இன்னொரு காரணம் என்னென்னா, ஸ்ருதிஹாசனை ஏன் லோகேஷ் கனகராஜ் இதில் நடிக்க வச்சார்னா, தன்னை ஒரு நடிகர் ஆக்கினது ஸ்ருதி தான். ஒரு மியூசிக் ஆல்பம்லாம் ஒன்று, வீடியோ ஆல்பம்லாம் ஒன்று வந்திருந்தது இல்லைங்களா, ஸ்ருதிஹாசனும் லோகேஷ் கனகராஜனோட கெமிஸ்ட்ரிலாம் எப்படி செட் ஆச்சுன்னு உங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் தன்னை வந்து நடிக்க தெரியும் இவருக்கு. ஒருவேளை நமக்கு வந்து டைரக்ஷனில் ஏதாவது ஒரு சரிவு ஏற்பட்டால் டக்குன்னு நடிக்க போயிடலாம். அது மாதிரி தானே இயக்குநர்கள் நடிகராவது இப்படி தானே அப்படின்னு அந்த பாசத்தாக கூட இருக்கலாம். இதெல்லாம் மீறி ரஜினி அவரிடம் ஒரு விஷயம் சொன்னதாக நமக்கு நம்பகத்துக்க வட்டாரங்கள் சொன்ன ஒரு மேட்டர் என்னென்னா, இதில் ரைட் அமீர்கான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க, அமீர்கானுடைய கேரக்டர் ஓகே, ஆனால் தயவு செய்து இந்த அமீர்கான் நடிப்பதை பில்டப் பண்ணாதீங்க, அதிகப்படியாக மீடியாக்களில் எதுவும் விளம்பரப்படுத்தாதீங்க. என்ன காரணம்னா, அப்படியே பின்னாடி ரீவைண்ட் பண்ணி போங்க வந்து லியோ படத்துக்கு என்ன நடந்தது. சஞ்சய் தத்து கிளம்பிட்டாரு, சஞ்சய் தத்து வராரு, சஞ்சய் தத்து டெல்லியில் இறங்கிட்டாரு, சஞ்சய் தத்து வந்து ஆன் ரோட்டில் காஷ்மீருக்கு போயிட்டுருக்காரு, சஞ்சய் தத்து வந்து அங்கே இறங்கிட்டாரு. சஞ்சய் தத்துக்கு இந்த மாதிரியான சம்பவம், சஞ்சய் தத்து விஜயை வந்து அப்பா மகன், சஞ்சய் தத்து விஜயை வந்து அண்ணன் தம்பி, சஞ்சய் தத்து தான் அந்த கழுத புலியை வளர்க்குறாரு. இந்த மாதிரி ரேஞ்சில் பயங்கர பில்டப் கொடுத்து படம் பார்க்கும்பொழுது சஞ்சய் தத்து வந்து ஏதோ சும்மா வந்து அப்படி மிரட்டிட்டு அவ்வளோ பெரிய உருவம் வந்து சொல்லிவிட்டு அப்படி போகிற மாதிரியான ஒரு விஷயமாகிடுச்சு. அதில் நடித்த அடராப் கஷ்யப்லாம் கூட என்ன மாதிரியான விஷயமாகிடுச்சுன்னு தெரியும் நமக்கு. அதில் ரஜினி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற கேரக்டரு இந்த படத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டராக இருக்கணும், அவங்களுக்கு முக்கியமாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும்.
அதே சமயத்தில் பயங்கர பில்டப்பு தயவுசெய்து கொண்டு போய் சேர்த்துறாதீங்க அப்படின்ற விஷயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி கூலி மிக மிக முக்கியமான படம் யாருக்குன்னா ரஜினியை தாண்டி லோகேஷ் கனகராஜ் தான். ஜெயிச்சே ஆகணும்னு பெரும் கட்டாயத்தில் இருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்போலோவில் ரஜினிகாந்த் இருந்தார், அப்புறம் மீண்டு வந்தார். இங்கு சில காட்சிகள்லாம் எடுத்தாங்க. இப்போ ஜெய்ப்பூர் காட்சியை கூட இங்கே க்ரீன் மேட் போட்டு எடுத்துக்கலாமான் போது வேணாம் டைரெக்டாக நான் ஜெய்ப்பூருக்கே வந்துடுறேன்னு சொல்லி ஒரு அரண்மனை பேக்ட்ராப்பில் ஒரு காட்சி எடுக்கப்படுகிறதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் தாண்டி ரஜினி ரொம்ப ஒரு பயங்கர தெளிவானவர் இப்போ கிடையாது. இதற்கு முன்னாலே அப்படின்ட்டு ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் நான். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து நல்லவன் படம் நீங்கள் பார்த்துருவீங்க. அதில் வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள அந்த சாங் இருக்குது. அந்த சாங் வந்து எடுக்கும்பொழுது ஒரு பிரம்மாண்டமான சாங். ஏவிஎம் எது பண்ணாலும் மிக பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவங்க. அந்த நேரம் தான் கலர் டிவி வந்து வந்த புதுசு. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலேருந்து கலர் டிவி வந்துருக்கு. கலர் டிவிலாம் பார்த்தா பெரும் பணக்காரர்கள் கோட்டீஸ்வரர்கள் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் டிவியே வந்து நடுத்தர குடும்பம் வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தப்போ டைனோரா கம்பெனிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 டிவியை கொண்டு வந்து அந்த பலகெல்லாம் அடித்து செட் பண்ணி ஒரு 200 டிவி இந்த பக்கம் கண்ணாடி அந்த பக்கம் கண்ணாடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 டிவி அந்த காட்சியில் தெரிகிற மாதிரி ஒரு அந்த காட்சி எடுக்கிறது. அந்த பாட்டு கூட பெரிய ஹிட்டு. அதில் ரஜினி கூட ஆடினவங்க யாருன்னா கல்பனா ஐயர்னு இப்போ வந்து பாம்பேயில் மிகப்பெரிய மாடல் அவங்க. இப்போ என்ன ஆச்சு, இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. அந்த சாங் எடுக்க பிறகு ரஜினி வந்து பார்க்குறாரு, உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்தது, எப்படிங்க அந்த ஐடியா அப்படிங்கிற கூட ஏவிஎம் சரவணன் வந்து ஏன் ஐடியா தான் அப்படின்னு சொன்ன பிறகு பயங்கரமாக மகிழ்ந்துட்டார் வந்து. இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லா டிவியும் ஓட விட்டாங்க. ஓட விட்ட உடனே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணது வந்து ஒரு 1000 அடி அதை எடுத்து ப்ராசஸிங். அப்போ ஃபிலிம் தானே, ப்ராசஸிங் இப்போ மாதிரி மானிட்டர் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ப்ராசஸிங் பண்ணி பார்த்தப்ப என்ன ஆகிப்போச்சு, அந்த டிவியில் வந்து கோடு கோடா வரா மாதிரி ஆகிடுச்சு. என்னையா பம்பாவை வச்சு மறுபடியும் வந்து ஒரு 500 அடி எடுத்து பார்த்தா அதே போல் தான் வருது. அப்புறம் அந்த டிவி கம்பெனிக்காரர்கள் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, போர்டும் அவ்வளோதான் அந்த மெக்கானிக்கல்ன்ட்டு. அப்புறம் ரஜினி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்து யாரோ ஒருத்தர் ஃபோன் அடித்து கேட்டிருக்காரு. ஃபோன் அடிச்சுக்கிட்டு அது இதுன்னு தகவல் வந்தோடனே ஏவிஎம் சரவணன் அவர்களை கூப்பிட்டு இது மாதிரி சென்னையில் இந்த மாதிரி டிவியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டிவி சம்மந்தமான, அதுவும் கலர் டிவி சம்மந்தமான நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் மீட் பண்ணுங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய மகன் குகனுடைய ஃப்ரெண்டு தான் கடைசியில் அவர் அந்த இளைஞரை கூட்டின்னு வந்து என்னன்னு போட்டு காமிச்சுன்னா அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அதாவது வந்து ஃபிலிம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 27 அடி அந்த ஃப்ரேம் போகும், 27 ஃப்ரேம் போகும். நீங்கள் டிவி வந்து ஒரு ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா 28 போகிறதுனால உங்களுக்கு வந்து கோடா வருதுன்னு சொல்லி அவர் வந்து அதை வீடியோ கேமராவில் எடுத்து இவங்க வந்து ஃபிலிமில் எடுத்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி அதை வந்து ப்ராசஸிங் பண்ணி முடித்தாங்க. அவ்வளோ பெரிய வரவேற்பு அந்த பாட்டுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், உடம்பு முழுக்க லைட்லாம் போட்டுன்னு அந்த நபர் அப்படி பாராட்டி ரஜினி பாராட்டியிருக்காரு. அவர் தான் பிற்காலத்தில் 7 சேனல் நாராயணனாக ப்ரொடியூசராக மாறி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித்தை கண்ணாமண்ணா திட்டிகிட்டு இருக்காரு பாருங்க. அவர் தான் வேட்டையாடு விளையாடு மாதிரியான படங்கள்லாம் எடுத்தவர் வந்து மிக முக்கியமான தமிழ் சினிமாவில் மகிழ் திருமேனி அவர் தான் அறிமுகப்படுத்தினார். எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக டக்குன்னு சமீபமாக ரஜினி யோசனை பண்ணது தான் அது. நீங்கள் ரஜினியை சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் இப்போ ஓ மை காட் ஓ சாரி அப்படின்னு கடந்து போகிறதுலாம் வந்து அவருக்கு தெரியாமல் இல்லை. இதற்கு பின்னால் ஒரு அரசியலில் தன்னை சிக்க வைத்து விடப் போகிறார்கள் என்பதால் தான் மிக உஷாராக அவர் ஜெய்ப்பூருக்கு பயணப்பட்டு போயிருக்கிறார் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.